கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த 3வது நாள் உபவாச ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இந்த ஜெபத்திற்கு ஆயத்தமாக நாம் எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து இந்த 3வது நாளிலே தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாய், தேவன் நம்மோடு கூட அசைவாடும்படியாய், இந்த நாள் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை, என்ன காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவாராக. இந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, எங்கள் மீட்பரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் கர்த்தாவே, எங்கள் கண்மலையே, நாங்களுமே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மிகுந்த இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்கள் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. உங்கள் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. உங்கள் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. எங்கள் தேவனுடைய நாமம் இந்த நாளிலே அதிகமாய் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, எங்களுக்கு இரக்கம் செய்தரலும், இரக்கம் செய்தரலும், எங்களுக்கு இரக்கம் செய்தரலும். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குகிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3வது நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 3வது நாளில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைபடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய உயர்ந்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னத நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலம் எல்லாம் பாடுவே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடே அஞ்சிடே, இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடிருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடிருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார்.
என் இயேசு என்னோடிருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடிருப்பதா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானவர் இந்த நாளிலே இந்த உலகமெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கிறதான இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் மேல் நீர் ஒரு நல்ல வெளிச்சமாய், நல்ல ஒரு ஒளியாய், பாதைக்கு தீபமாய், இருள் நிறைந்த எங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு மெய்யான ஒளியாய் நீர் உதித்துக் கொண்டிருக்கிறபடியால் நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த ஜெபத்திலே ஆண்டவரே, உங்கள் கிருபையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள், இருளின் கிரியைகள், சாபத்தின் கிரியைகள் இந்த நாள் நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே முற்றிலும் நிர்மூலமாக்கி போவதாக ஆண்டவரே. தேவாவியானவர் ஜெயக்கொடி ஏற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீர் கற்றுத் தருவீராக. என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் வேண்டுதல்கள் பண்ண வேண்டுமோ, விண்ணப்பங்கள் பண்ண வேண்டுமோ, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யத்தக்கதான கிருபையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய நல்ல ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. நாங்கள் பாடுகிற பாடல்களை கர்த்தர் பிரியப்படுவீராக. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற வசனத்திலே கர்த்தருடைய கிருபை இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறதான வேளைகளில் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவாவின் எல்லா தடைகளையும் கர்த்தரின் மாற்றி போடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அவன் அதை தொடர்ந்து நாம் பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக, அவன் உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே என்று சொல்லி நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த மூன்றாவது நாளில் நாம் தேவனுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 இரவின் பயங்கரத்திற்கும்
பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் முன்னை சேருமோ? ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் முன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் தம்முடைய சட்டையின் மறைவிடத்திலே நம்மை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக மனிதர்கள் வேற யாரோடைய நிழல்ல தங்கிட்டு இருக்கிறாங்க. ஆமீன். சிலர் தங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் சில உயர்ந்த பதவியில் இருந்தா அவர்களுடைய மறைவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்ச காலம் மட்டும்தான். ஆமீன். சிலர் ஆமீன் ஒரு பெரிய நல்ல ஒரு பட்டதாரி இருந்தா அவங்களுக்கு கீழே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டதான வாழ்க்கை ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் மேலும் நீங்க என்ன செய்யாதீங்க, சாஞ்சிராதீங்க. எந்த மனிதனையும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். பரிசுத்த தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சார்ந்து இருக்கும் போது அவர் ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு அவர் தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவரை அண்டிக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே உங்களுடைய அடைக்கலம் யாரா இருக்கணும் அப்படின்னா தேவனா இருக்கணும். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதேங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டாம். நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்றில்லை. ஆனால் அவன் மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் நீங்களும் நானும் பற்றுதலா இருக்கும் போது அவருடைய பாதுகாப்பு, அந்த உன்னதமான தேவனுடைய பாதுகாப்பு அவன் நம்மேல அமர்ந்திருக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. இந்த காலவெளியில் என்னோடு கூட சேர்ந்து இந்த சரணத்தை மட்டும் சொல்றீங்களா? தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே என் தேவன் என்னை காத்திடுவார் என்று சொல்லி தைரியமா சொல்லலாமா? விசுவாசத்தோட சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. Thank you Jesus. தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் என்னை சேருமோ, ஒரு வாதையும் என் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் யுதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் என்னை நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். ஆமென். சிங்கக்கேவியா இருந்தாலும் எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும் அதன் நடுவிலே வந்து நின்று நமக்கு உதவி செய்கிறதான ஒரு கண்மலையாகிய தெய்வம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் அவர் மகா பெரிய தெய்வம். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை இந்த காலவேளையில் மகிமைப்படுத்துவோம். நாம் சபையாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய ஆண்டவரை இந்த காலவேளையில் நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கும்போது, அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் எழும்புவார்கள்? யார் நமக்கு எதிராய் நிற்பார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையிலே மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு உள்ளங்களிலையும் ஆவியானவர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்திலும் ஆவியானவர் தம்முடைய வல்லமையை இந்த காலவேளையிலே அனுப்புவாராக. நல்ல விசுவாசத்தோட சொல்லுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமான சிங்கக்கேவியும் இல்லை, உனக்கு விரோதமான அக்கினி சூளையும் இல்லை. எல்லாவற்றையும் என் தேவன் ஜெயித்து விட்டார், என் தேவன் ஜெயித்து விட்டார். சிங்கத்தின் வாயை கட்டின தெய்வம். அவன் அக்கினி
அக்கினி சூளையிலே நம்முடைய தாசர்களோடு ஆமென் நம்முடைய தேவன் உலாவிக் கொண்டிருந்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சொல்லலாம் இந்த காலவெளியிலே, ஐயா என்னுடைய பிரச்சனைகளிலே, என்னுடைய நெருக்கங்களிலே, எனக்கு இருக்கிறதான ஆமென் கஷ்டங்களிலே நான் தனியாய் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனால் அப்படி அல்ல. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கலங்க தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை, நீ சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலவெளியில் எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆமென், அவர் நம்பத்தக்கவர், அவர் நம்பத்தக்கவர். ஆமென். அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்றால் இருப்பார், அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்றால் இருப்பார். ஆமென். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றால் கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தை ஒருமனப்பட்டு இந்த காலவெளியிலே மகிமைப்படுத்துங்க. ஓ ரிபாலாபாராபோ ஷந்தன ரகன ரதினா. ஹல்லேலூயா. எல்லார் மேலும் உம்முடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆட்கொண்டருளும். உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுப்பீராக, நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுப்பீராக. ஆமென். உம்மை இன்னும் அதிகமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான நல்ல கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. சொல்லலாமா? காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவேன். சொல்லுங்க சத்தமா, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் ஒரு விசை கூட நீர் எங்களை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட எங்களை நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை எங்களை நீர் நினைத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைப்பதாக. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய தயவுகள் இன்னும் அதிகமாய் எங்கள் தலைமையில் இறங்கட்ட. ஆண்டவரே, பரிசுத்த கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து சொல்றீங்களா? ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வேலைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவன் நீங்க எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் ஆவியானவர் உங்களை பாதுகாத்து, உங்களை வழி நடத்தி, உங்களை ரட்சித்து, ஆச்சரியமாய் நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் எண்ணுகிறதற்கும் அதிகமாய் ஆமென் உங்களை ஆச்சரியமான வழியிலே அவர் நடத்தி அவன் முடிவில் அவர் மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு கூட
அவர் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நல்ல கர்த்தரை துதிங்க. இயேசுவே உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு வேத வசனத்தை நாம் படித்து சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 121 7 8 ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து படிக்கலாம். சங்கீதம் 121 அதனுடைய 7வது வசனம் 8வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் வாசித்ததான இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் என்று. பிரியமானவர்களே, இந்த உலகம் ஒரு ஆபத்து நிறைந்ததான ஒரு உலகம், பொல்லாப்பு நிறைந்ததான உலகம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பாதுகாப்பு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நம்மில் அநேக வேளைகளில் நாம் வாகனங்களிலே வெளியே புறப்பட்டு போவது உண்டு, நடந்து போகிறவர்கள் உண்டு, ஆமீன், இன்னும் சைக்கிள்ல போகிறவர்கள் உண்டு, இன்னும் கார்ல, பஸ்ல, ட்ரெயின்ல, ஆமீன், ஃபிளைட்ல, கப்பல்ல, பலவிதமான மோட்ல நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றோம். பாருங்க, ஆமீன், இதெல்லாம் ஆமீன் ஒரு ஆபத்து நிறைந்தவைகள். நாம் சொல்ல முடியாது பஸ்ல போனாதான் ஆபத்து இல்ல, ஆமீன், நடந்து போனாதான் ஆபத்து இல்ல, எப்படி போனாலும் ஆபத்துகள் வந்து சேரும். சிலர் பாருங்க வீட்டிலே இருப்பாங்க. பாருங்க, இந்த தேசங்களில் நடக்கிற செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நாடுகளில் யுத்தங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பி பலவிதமான யுத்தங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, எத்தனையோ அப்பாவி ஜனங்கள் இந்த நாட்களில் மரித்து போகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு மிகவும் இன்றியமையாதது, நமக்கு மிகவும் அவசியமானது. இந்த தேவனுடைய பாதுகாப்புக்காக நாம் எல்லாரும் அதிகமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென். நாம் இந்த வேத வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து மறுபடியும் ஒரு விசை படிங்க. சங்கீதம் 121 7 8 ஆகிய வசனங்கள். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் அவர் உன்னை விலக்கி காப்பார். இந்த 3வது நாளில் நாம் அதற்காகத்தான் விசேஷமா ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை நாம் ஒருவேளை மறந்திருக்கலாம். இந்த காலவெளியிலே இந்த வாக்கு தத்தங்களை நாம் மறுபடியும் ஒரு விஷயம் நாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிச்சயமாக அது செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருப்பதில்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் உறங்காமல் கண் விழித்து தம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்பிலே நின்று ஆமென் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாய் அவர் எப்பொழுதும் ஆவலோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் ஒருவேளை பலவிதமான தீமைகளுக்குள்ள நாம் அகப்பட்டிருக்கலாம், பலவிதமான வியாதியின் அகோரத்துக்குள்ள நாம் அகப்பட்டிருக்கலாம், பல பிரச்சனைகள் இனி வெளியே வர முடியாது என்ற சூழ்நிலையில கூட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆமென். இன்னும் சில தீர்க்க முடியாத வியாதிக்குள்ளே நீங்க அகப்பட்டு படுத்த படுக்கையா கூட இருக்கலாம். இந்த காலவெளியிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலவெளியிலே நோக்கி பாருங்கள். அவர் உங்களை எல்லா தீங்கிற்கும் அவர்களை விலக்கி காப்பார். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் நம்பினால் அவர்களை எல்லா விதமான தீங்கிற்கும் உங்களை அவர் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லா தீங்கிற்கும் நிச்சயமாய் நம்மை விலக்கி காப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய திருச்சபையில் உள்ள சில தரிசனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த தரிசனங்கள் நம்முடைய திருச்சபையில் நிறைவேறபடியாய் நாம் எல்லாரும் முதலாவதாக கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் செய்து முடிக்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிப்போமா? இந்த காலவெளியில்
காலவெளியிலே கர்த்தர் நமக்கு திருச்சபைக்கு, நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தந்த தரிசனங்கள் அவைகள் தவறாமல் நிறைவேறும்படியாய் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த காலவெளியிலே மகிமைப்படட்டும். இந்த திருச்சபையை கர்த்தர் நினைத்து இருக்கிறபடியால், இந்த திருச்சபையின் மேல் தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால், இந்த திருச்சபையின் மேல் தேவன் நோக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காய் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த தேவனுடைய ஒவ்வொரு தயவுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2026 வருடத்தில் நாங்கள் ஒரு தரிசனத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு, ஆரா திருவேலூர் ராமகிருஷ்ணபுரம் திருச்சபைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே 50 கிராமங்கள் இந்த திருச்சபையின் மூலமாய் சந்திக்கப்பட வேண்டும். இந்த சபையை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களும் சந்திக்கப்படும்படியாய் ஒவ்வொரு கிராமத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த திருச்சபையை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் எல்லா கிராமங்களும் சந்திக்கப்பட வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனை அறியாத ஜனங்கள் எல்லா கிராமங்களிலும் திரளாய் உண்டு, கூட்டமாய் உண்டு, மந்தையாய் உண்டு. ஆண்டவரே, அந்த ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுற்றி இருக்கிற 50 கிராமங்களில் தேவன் ஒரு எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆரா திருவேலூரை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இந்த காலவெளியில் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, செய்யாறு தாலுக்கால மட்டும் 131 கிராமங்கள் இருக்கிறது. ஆமென். அதில் 50 கிராமங்களில் ஆமென் சோதரன் இந்த ஆண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். 50 கிராமங்களில் இருந்து ஆத்துமாக்கள் திருச்சபையை நோக்கி வரட்டும். தேவன் அற்புதத்தை செய்வீராக, இந்த திருச்சபையை ஆமென் ஒரு ஒளி உள்ள விளக்காய், அநேகருக்கு ஒளி கொடுக்கிற ஒரு திருச்சபையாய் கர்த்தர் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு கிராமங்களில் இருந்தும் 10 ஆத்துமாக்களாவது சபைக்கு வர வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களில் இருந்து இந்த ஆண்டு 10 ஆத்துமாக்களாக சபைக்கு வர வேண்டும். ஆண்டவரே, 500 ஆத்துமாக்கள் எங்கள் திருச்சபைக்கு வேண்டும். ஆவியானவர் அந்த தரிசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அந்த தரிசனத்தின்படி நாங்கள் செய்ய, அந்த தரிசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஓட பிரயாசப்பட, ஆண்டுடைய சமூகத்திலே மன்றாட கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். 2026 வருடம் முடிகிறதுக்குள்ளே தேவன் அப்படிப்பட்டதான அற்புதங்களை கர்த்தர் நீர் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதாக, இந்த திருச்சபையுடைய தரிசனங்கள் நிறைவேறும்படியா ஜெபிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? இயேசுப்பா, இந்த திருச்சபையுடைய தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 100 வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 100 வாலிபர்களை கர்த்தர் திருச்சபைக்கு தருவீராக. வாலிபர்கள் எழும்பி சபையை கட்டும்படியான அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. திருச்சபைக்கு 100 வாலிபர்கள் தேவை. ஆண்டவரே, 100 வாலிபர்களை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாகால்களுக்கு முன்பாக பணியாத ஆமென் வாலிபர்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். வாலிபர்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். வாலிபர்களை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் சபையாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. வாலிப பிள்ளைகள் சந்திக்கப்படுவார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 200 சிறுவர்கள் இந்த ஆண்டு நாங்கள் சந்திக்க வேண்டும். 200 சிறுவர்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லி அவர்களை ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, தேவன் இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, 50 வீட்டு சபைகள் இந்த ஆண்டு எழும்ப வேண்டும். ஆண்டவரே, 50 வீட்டு சபைகள் எழும்ப வேண்டும். 50 பகுதி தலைவர்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே, 50 ஜெப குழுக்கள் எழும்ப வேண்டும். 50 ஜாமக்காரர்கள் எழும்ப வேண்டும். ஆமென். சோத்திரம், சோத்திரம். கர்த்தர், இந்த காரியங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த காரியங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை முன்னின்று நீர் நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே இந்த காரியங்கள் நடைபெறுவதாக. ஆமென். இவைகள் எந்த தடைகளும் வராதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற தரிசனங்களை கர்த்தர் தவறாமல் நிறைவேற்றுவீராக. இந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளருகிற ஒரு திருச்சபையாய், ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு திருச்சபை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த திருச்சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளுடைய ஊழிய
ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகள் மத்தியிலே நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஸ்தோத்திரம். சுவிசேஷ கூட்டங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெற வேண்டும். ஆமென். தெரு தெருவாய் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கிராம ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். கைப்பிரதி ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். தேவ ஆவியானவர் தடை இல்லாமல் இந்த காரியங்களை இந்த திருச்சபையிலே ஆண்டவர் இந்த ஆண்டு ஆமென் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் அன்பையும் ஐக்கியத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனதை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக. ஆமென். ஒரு மனதோடு எழும்பி நின்று இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை சபையில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு உம்முடையது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களுக்காய் நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே திறப்பிலே நின்று ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் தாமே அவன் ஏற்ற வேளைகளில் பலன் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 2026வது வருடம் ஆமென் சபைக்கு தந்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லி ஜெபித்த காரியங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இவைகளுக்கு நீர் தகுந்த வேளையிலே ஏற்ற வேளையிலே ஆண்டவர் பதில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா தரிசனங்களும் தவறாமல் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் சந்தித்திட உன்னதரே உந்தன் பலன் வேண்டும். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு ஏற்ற வேளைகளில் அவருடைய தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், 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 சோத்ராம். ஆமென். உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சோத்ராம், சோத்ராம். இந்த நாளிலே ஆமென் நம்முடைய பாதுகாப்புக்காக, திருச்சபையுடைய பாதுகாப்புக்காக, திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு ஆமென் அங்கத்தினுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். சங்கீதம் 121 7 8 வசனத்தின்படி கர்த்தருனை எல்லா தீங்குக்கும் அவருனை விலக்கி காப்பார். அவர் ஆத்மாவை காப்பார். ஆமென். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆண்டவர் காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திர. தேவன் ஆண்டவரே திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க ஆளுகைக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. தேவனுடைய பாதுகாப்புக்காய் விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஜனங்களுக்கு தீமையை விதைக்க நினைக்கிற பொல்லாத வல்லமைகள் இன்றைக்கே செயலற்று போகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்கள் திருச்சபை இருக்கிறதான கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் விதைக்க நினைக்கிற எல்லா தீங்கு நின்றும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே ஆமென் காணப்படுகிற எல்லா தீங்கிலிருந்து கர்த்தர்களை விடுதலையாக்குவீராக. ஆமென். எல்லாரையும் கர்த்தர் தேவனுடைய மறைவிடத்திலே நீங்க மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
உண்டாவதாக. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 91:10 சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளுடைய வீடுகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் ஆமென் தேவனுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். அவருடைய வீடுகளிலே காணப்படுகிற வாதைகள் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும் ஆண்டவரே. எந்த வாதைகளா இருந்தாலும், எந்த ஆமென் இருளின் அதிகாரங்களா இருந்தாலும், எந்த துர்ச்சன பிரவாகங்களா இருந்தாலும் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆமென் இவைகள் செயலற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். திடீர் என்று வருகிற ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன். திடீர் என்று வருகிற ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்வீராக. சடுதியாய் வருகிற திகில்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவன் சாலை விபத்துக்கள் போன்ற அபாயங்களில் இருந்து அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலங்களில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஹalleluya. கடந்த நாட்களிலே எங்கள் சபையை சார்ந்த ஒரு சகோதரன் வேலை ஸ்தலத்திலிருந்து ஆமென் விழுந்து அவர் காயப்பட்டிருக்கிறார். அந்த சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். மரத்திலிருந்து விழுந்து காயப்பட்டிருக்கிறாரே, அந்த சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல பாதுகாப்பு அந்த குடும்பத்துக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய வேலை நிமித்தம் உண்டாயிருக்கிற எல்லா தடைகள், எல்லா ஆசீர்வாத தடைகளையும் கர்த்தர் மாற்றி மறுபடியும் அந்த வேலை கிடைக்கவும், மறுபடியும் ஆமென் முன்போல வேலை செய்யவும் கர்த்தர் அவரை பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேலை இடங்களில் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். கம்பெனிகளில் வேலை பார்க்கும்போது அவருடைய வேலை ஸ்தலங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. தீமைகளிலிருந்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அவன் ஆபத்துகளிலிருந்து, தீங்குகளிலிருந்து, ஆமென் பொல்லாத அவன் விபத்துகளில் இருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்து காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், 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 சோத்ராம். ஆமென். ஆபத்துகளில் சிக்காதபடிக்கு எல்லாரும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே, தேவனுடைய செட்டையின் மறைவிடத்திலே எல்லாரும் மறைந்திருக்கத்தக்கதான ஒரு பரிசுத்த வாழ்க்கை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ராம், சோத்ராம், 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 சோத்ராம். ஆண்டவரே, இப்பேற்பட்டதான ஆபத்துகளில் சிக்கி ஆமென் பலவிதமான ஏக்கங்களோடு கவலைகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இந்த காலவேளையிலே கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய இரக்கம் நம்முடைய பிள்ளைகளோடு அளவில்லாமல் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்ராம், 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 ஸ்தோத்ராம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு செய்ய போற அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், 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 சோத்ராம். அடுத்தபடியாக நோயிலிருந்து பாதுகாக்கும்படியாய் ஆமென். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 15:26 இவ்விதமாய் சொல்லுது, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த ஒரு வியாதியையும் ஆமென் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறார், தேவன் பாதுகாப்பா இருக்கிறார். ஆமென். பொல்லாதவர்களுக்கு வருகிற வியாதிகள், பொல்லாதவர்களுக்கு வருகிற பலவீனங்கள் எதுவும் தம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர், எகிப்தியருக்கு வந்த பலவீனங்கள் ஒன்றும் நம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. இந்த நாட்களிலே ஆமென் எங்க திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆர்த்தி வேலூர் ராமகிருஷ்ணபுரத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கும் இந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்களும் விடுதலையாக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அந்த எல்லைகள் எங்கும் இந்த திருச்சபையின் மூலம் அந்த கிராமங்கள் எங்கும் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். அந்த கிராமங்கள் சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தொற்று நோய்களிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக. ஆமென். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான வியாதிகள், எல்லா விதமான கட்டுகள், எல்லா விதமான சோர்வுகள்,
எல்லா விதமான பலவீனங்களில் இருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களிலே வியாதிகள் ஆமென் கிரியை செய்யக்கூடாது. வியாதிகள் ஆமென் விசுவாசிகளுக்குள்ள வரக்கூடாது. ஆண்டவரே, தேவ ஆவியானவர் வேலி அடைத்துக் கொள்ள வேண்டும். பரலோக தூதருடைய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொல்லாத ஆவிகளின் கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. அந்த அதிகாரத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், பொல்லாத கிரியைகள் ஆமென் ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை பாவ பழக்க வழக்கங்களுக்கு நேராக கொண்டு போகிற பொல்லாத கிரியைகள் செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளையுடைய வீடுகளிலும் இந்த பொல்லாத கிரியைகள் செயல்படக்கூடாது, பொல்லாத கிரியைகள் செயல்படக்கூடாது. திருச்சபைகள் இருக்கிற கிராமங்களில் இந்த பொல்லாத கிரியைகள் செயல்படக்கூடாது. ஆமென். கர்த்தர் ஒரு விடுதலை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு விடுதலையை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆமென். சர்ப்பங்களை மிதிக்கத்தக்கதாக, தேள்களை மிதிக்கத்தக்கதாக, ஆமென் சிங்கங்களை கிழிக்கத்தக்கதாக, ஆமென் சத்துருவுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு தெய்வீக அபிஷேகத்தை ஆண்டவர் தரும்படியா ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் தரும்படியா ஜெபிக்கிறேன். தேவ ஆவியானவர் தந்து நீங்க பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்டதான எல்லா தீமைகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டான். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே.
ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, ஆமென், வாதை என்னுடைய கூடாரத்தை அணுகாது, காரணம் என் தேவன், ஆமென், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே என் வீடு சுத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, என் வீடு சுத்தமாகி இருக்கிறது. ஆமென். அவருடைய இரத்தத்தை உங்க வீடுகளில் அறிக்கையிடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவருடைய இரத்தத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது உங்க வீடுகளில் காணப்படுகிற அந்தகாரத்தின் கிரியைகள், அவன் வாதைகள், பலவீனங்கள், வியாதிகள், அவன் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அவன் செயலற்று போகும் என்பதில் அவன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவன் நிச்சயமாகவே உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் நம்பிக்கையின்படி உங்கள் வீடுகளில் கிரியை செய்கிற எல்லா சாபத்தின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. ஆமென். தொடர்ந்து அறிக்கை பண்ணுங்க, இயேசு என்று அறிக்கை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது ஆண்டவர் விடுதலை தருவார். ஹalleluya. ஆமென். உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து நாம் அடுத்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக, ஆமென், வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள், ஆமென், சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். சிறு பிள்ளைகள் மேல் தேவனுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். சிறு, ஆமென், பிள்ளைகளை கர்த்தர் விசேஷித்த விதமாய் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். வீடுகளில் விளையாடும்போது ஆண்டவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறேன். ஆமென். சிறு பிள்ளைகள், ஆமென், வருங்கால தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்டதான பிள்ளைகளை, ஆமென், தவறான பழக்க வழக்கங்களுக்கு நேராக கொண்டு போக நினைக்கிற எல்லா சாபத்தின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே, ஆமென், ஸ்தோத்திரம், நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. அவருடைய கிரியைகள் செயலற்று போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், ஆமென், பெண் பிள்ளைகள், ஆமென், வாலிப பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள், இவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எங்க திருச்சபை இருக்கிறதான கிராமங்களில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்கிற குடும்பங்கள் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, ஆமென், பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகள், அவன் வாலிப பிரயாத்திலே, அவன் பெற்றோருடைய சொல்லை கேளாதபடிக்கு தங்கள் மனம் போன போக்கிலே போய் பலவிதமான ஆபத்துகளை சிக்கிறார்களாப்பா. பலவிதமான தீமைகளுக்குள் அகப்பட்டு அவன் பெற்றோருக்கு பாரமா இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். இந்த கால வேளையிலே கர்த்தர் இந்த பிள்ளைகளை தொடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பை கொடுங்க. சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் உள்ள வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆமென். திருச்சபையில் உள்ள சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் வளர 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 தேவனுடைய பாதுகாப்பிலே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, சபைக்கும் வீட்டிற்கும் தேசத்திற்கும் பிரயோஜனம் உள்ள நல்ல பிள்ளைகளாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அநேக வாலிப பிள்ளைகள், அநேக சிறு பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. எங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ சிறு பிள்ளைகள், கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள், காலேஜில் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள், ஆமென், எத்தனையோ பிள்ளைகள், ஆமென், போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பழக்கங்கள் அடிமைப்பட்டிருக்கிறாங்கப்பா. எங்க தேசத்தில் காணப்படுகிற இந்த சாபங்கள் எங்கள் தேசத்தை விட்டு விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை கர்த்தர் விசேஷித்த விதமாய் நீர் பாதுகாத்து நீங்க வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. ஆமென். யோசுவா, ஆமென், 24:15 சொல்லுகிறது. ஆமென். சோத்திரம், சோத்திரம். கர்த்தர் வீட்டை காவாராகில், ஆமென், காவலாளிகள், ஆமென், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆமென். கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவலாளர், ஆமென், விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவாவிலே சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை சேவிக்கத்தக்கதாக, எங்கள் குடும்பங்கள் முழு குடும்பங்களாய் கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாராகில், ஆமென், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில், அது காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் ஆண்டவருடைய கண் பார்வை இருக்கட்டும். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்கள் மேலும், ஆமென், சத்துரு கிரியை செய்யாதபடிக்கு, சத்துரு, ஆமென், அங்கே கிரியை நடப்பிக்காதபடிக்கு, அந்த வீடு
வீட்டிலே கிரியை செய்யாதபடிக்கு தேவ ஆவியானுடைய பாதுகாப்பு, தேவனுடைய காவல் ஒவ்வொரு வீடுகளிலும் உண்டாயிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் ஆமென் நிச்சயமாகவே நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் ஆண்டவர் விடுதலை தருகிறார். நம்முடைய குடும்பங்களிலே தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகிறது. ஹalleluya. வாகனங்கள்ல போகும்போது விசுவாச தேவனுடைய பிள்ளைகள் வாகனங்கள்ல போகும்போது தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ஆமென். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 125:2 இவ்விதமாய் சொல்லுகிறதே. ஆண்டவர் அந்த வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல, எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் அரணாய் கோட்டையாய் கர்த்தர் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. வீடுகளிலே தேவனுடைய சமாதானத்துக்காய் ஜெபிக்கிறோம், தேவனுடைய இரக்கங்களுக்காய் ஜெபிக்கிறோம், தேவனுடைய கிருபைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. சபையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாக வேண்டும். விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உண்டாக வேண்டும். அவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப அதே நிலைமையில் யாரும் இருக்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திற்காய் வைராக்கியமாய் எழும்புகிற ஆமென் ஒரு எழுப்புதலை கர்த்தர் திருச்சபையிலே தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாத்து, விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாத்து, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து அவர்களை நீர் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. விசுவாசிகள் முன்னே எழும்பும்போது, ஒரு படி மேலே எழும்பும்போது அவர்கள் எழும்ப விடாதபடிக்கு தடை பண்ணுகிறதான கிரியைகள் ஆமென். ஒரு படி மேலே எழும்பினா 3 படி பின்னால வர்றாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்டதான சூழல் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க. ஆமென். விசுவாசிகளுக்குள்ள தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆமென். சத்துரு கிரியை செய்யாதபடிக்கு, சத்துரு தம்முடைய பிள்ளைகளை விழ தள்ளாதபடிக்கு கர்த்தர் தாமே இரக்கம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் தேவனுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கிறேன், தேவனுடைய ஆளுகைக்காய் ஜெபிக்கிறேன், தேவனுடைய கிருபைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஹalleluya. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். அவர்கள் விசுவாசத்தை விட்டு வலுவக்கூடாது, விசுவாசத்தை விட்டு வலுவக்கூடாது. வலுவாமல் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கத்தக்கதான ஒரு பாதுகாப்பை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுப்பீராக. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தை விட்டு வலுவாதபடி விசுவாசத்திலே தைரியமாய் நிலைத்திருக்கத்தக்கதாக ஆமென். சத்தியத்திற்கு வைராக்கியமாய் நிற்கத்தக்கதான ஒரு பாதுகாப்பை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய இருதயத்திலே பொல்லாங்கன் களை விதைக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நீர் வேலி அடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ரிபாலா பாராபோ ஷாந்தானா ரகனரதினா. ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள், எத்தனையோ ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்களில் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அவருடைய இருதயங்களை களைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திர களைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவன் முன்னாடி தேவனுக்கு எப்படி எழும்பி அவன் ஒவ்வொரு வேலைகளையும் செய்தார்களோ அதை பார்க்கலும் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கத்தக்கதாக, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் செயல்படத்தக்கதான கிரியைகளை ஆண்டவர் திருச்சபையில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ரிபாலாபாரா ஷாந்தனா ரகனரா ரிஷாந்தனா ரகனர தினரா போலோ ரபோ. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவ ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். சபையில இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஏரியாக்கள் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவன் ஊழியர் குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆமென். எபிரியர் 13:17 சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு
மக்களுக்காக உத்தரவாதம் ஆமேன் பண்ணுகிறபடியால் ஆமேன் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் ஆண்டவர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் இரக்கம் செய்வீராக, தேவன் இரக்கம் செய்வீராக. ஆமேன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியக்காரருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன், ஊழியக்காரிகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறேன். ஊழியத்திலே இணைந்து நின்று ஆமேன் தோள் கொடுக்கிற ஒவ்வொரு ஆமேன் உதவி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துங்க, எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. தேவனுடைய பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் இருக்க வேண்டும். ஆமேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஆமேன் சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்கத்தக்கதான ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தால் கரைபடக்கூடாது, அசுத்த கிரியைகளினால் கரைபடக்கூடாது, மாம்சீக எண்ணங்களினால் கரைபடக்கூடாது, லௌகீகத்தின் இச்சைகளினால் கரைபடாதபடிக்கு ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை நீங்க வேலியடைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம், கர்த்தர் கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசுப்பா உமக்கு நன்றி, இயேசுப்பா உமக்கு நன்றி, இயேசுப்பா உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்கள் ஆமென் இரவு நேரங்களில் ஒழுங்கா தூங்க முடியாதபடிக்கு ஆமென் எத்தனையோ ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஜனங்கள் பலவிதமான வியாதிகளுக்குள் அகப்பட்டு பலவிதமான பிரச்சனைகளுக்குள் அகப்பட்டு கவலைகள் பாரங்களினாலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தோடு அவர் நித்திரை பண்ணும்படியா கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென். வல்லமைகளுடைய கிரியைகள் ஆமென் அசுத்த வல்லமைகள் போய் அவர்களை தூங்க விடாதபடிக்கு அலக்களிக்கிறதான எல்லா சாபத்தின் கட்டுகள் ஆராத்திரி வேலூர் ராமகிருஷ்ணா புறங்களிலிருந்து வெளியேறட்டும். ஆண்டவர், இந்த தேசத்து ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கும்படியாய் ஆமென் இயேசு மெய்யான தெய்வம் என்பதை அந்த ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, அரும்பருத்தில் இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, அவன் புதேரி பிள்ளவாக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக, அவன் மேல் புத்தேரியில் இருக்கிற ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் வழிவாசல்களை திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும், எல்லா சாபத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும், எல்லா அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள் நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜனங்கள் அவன் வீடுகளில் சமாதானம் உண்டா இருக்கட்டும். ஆண்டவரே, சண்டைகள் வராதபடிக்கு சண்டைகளிலிருந்து கர்த்தர் தம்முடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் வாசம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு இயேசு கட்டளையிடுவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த காலவெளியிலே ஆமென் விசுவாசத்தோட சொல்றீங்க, என்னை காக்கும்படியாக என் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், என்னை இரட்சிக்கும்படியாக, என்னை விடுதலை ஆக்கும்படியாக, என் வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாக, என் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதியை கொண்டு வரும்படியாக, உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும்படியாய் தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலவெளியில நம்புறவங்க மட்டும் உங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் வழிகளில் எல்லாம் நான் உம்மை நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை நினைத்துக் கொள்ளும் போது, என் வழிகளில் எல்லாம் நான் உம்மை நோக்கி பார்க்கும் போது, என் கண்களுமை நோக்கி பார்க்கும் போது, நீர் எங்களை எல்லா தீங்கிற்கும் விலக்கி எங்களை நீர் காத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உம்முடைய தூதர்களை அனுப்பி தேவன் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க, உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களுக்கு நன்மை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே,
பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு, நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது அவன் நம்முடைய தேசத்திற்கு ஆண்டவர் சேமத்தை தரப்போகிறார். நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தம்முடைய சேமத்தை தரப்போகிறார். ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கு நீங்க தாங்க. ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கு நீங்க தாங்க. எங்க தேசத்தை பாதுகாக்க வேண்டுமானால், எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், எங்கள் கிராமங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், அவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். தங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே போராட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேசத்துக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. எங்கள் கிராமங்களில் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். கிராமங்களில் சடுதியான திகில்கள் உண்டாக கூடாது. அவன் கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகள் அவன் தற்கொலை எண்ணங்கள்ல யாராகலும் இருந்தால் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். தற்கொலை பண்ணுகிற வாலிப பிள்ளைகள், தற்கொலை பண்ணுகிற இளம் வயதினர், அவன் முதியோர்கள் யாருமே இருக்கக்கூடாது. ஏசப்பா ஆண்டவர், அப்படிப்பட்டதான அந்த பொல்லாத எண்ணங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விட்டு கர்த்தர் விலைக்கு போடும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசிகளாய், சபை மக்களாய், சபையின் ஊழியக்காரராய் ஆண்டவரே நாங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம். அப்பா, திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், எங்கள் துணிகரங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், எங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கி போட்டு தேவ ஆவியானவர் நீர் ஜெய கொடியேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பாதுகாப்புக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஜெபித்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறீர், ஆண்டவர் கேட்டிருக்கிறீர், ஆண்டவர் கேட்டிருக்கிறீர். கர்த்தாவே, இந்த நாளில் நீர் மகிமையான காரியங்களை நீங்க செய்யும்படியா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் எங்கள் தேசத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், வலதுகை இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாய் மிஷனரிகளாய் கடந்து சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற மிஷனரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய மிஷனரிகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆமென். இந்தியாவின் பல பகுதிகளிலே மொழி தெரியாத, இனம் தெரியாத மக்கள் மத்தியிலே எப்படியாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்களை மாற்றி அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு, கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அனாதி தீர்மானத்தின்படி அவன் புறப்பட்டு ஊழியத்திற்காய் போயிருக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளையும் கர்த்தர் தாங்குவீராக. ஆமென். எந்த டினாமினேஷனா இருந்தாலும் ஆண்டவர் இந்த மிஷனரிகளை கர்த்தர் தாங்கி அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களிலே நாங்கள் ஜெபிக்கிறதான இந்த ஜெபம் ஆமென் எல்லாருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும். எங்கள் திருச்சபைகளிலிருந்து இன்னும் அதிகமான மிஷனரிகள் எழும்ப வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியான ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். கர்த்தர் அப்படி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா மக்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஊழியத்தில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்தகார வல்லமைகளோடு போராடுகிற ஆமென் பரிசுத்தவான்களை கர்த்தர் பாதுகாத்து சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆமென் தம்முடைய மகிமையை நிறைவேற்றும்படியான கிருபைகளை இன்னும் அதிகமாய் கர்த்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவ ஊழியர்களை ஆண்டவர் பாதுகாத்து நடத்துங்க. ஆமென். மிஷனரிகளை கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்குமென் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. பொக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் மரத்தையும்
அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலவேளையில் உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து அநேக காரியங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த காலவேளையிலே கடைசியாக ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கத்தர் தாங்குவீராக, ஒவ்வொருவரையும் கத்தர் நீர் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசத்தில் ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் கேட்ட எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் ஏற்ற வேளைகளில் எங்களுக்கு நீர் பதிலை தந்து கத்த நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இந்த ஜெபத்தில் இணைந்திருந்த எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மனதாரவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, மறவாதே. ஆமென். சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலே விசுவாசத்தோட போங்க. கர்த்தர் உங்கள் போக்கு வரத்து எல்லாவற்றையும் ஆண்டவர் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.